திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என கூறப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் தலைவர் EV.K. இளங்கோவன் தலைமையில் காங்கிரஸ் குழுவினர் திமுக தலைவர் கருணாநிதியின் கோபாலபுரம் இல்லத்திற்கு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம். ரமேஷ், திமுக காங்கிரஸ் கூட்டணியில காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளிவரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில என்னென்ன தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் ஏதேனும் வெளியாகி இருக்கா? திவ்யா, தற்போதுதான் EV.K. இளங்கோவன் கோபாலபுரத்திற்கு வந்தார். தற்போது திமுக தலைவர் கருணாநிதியுடன் சந்திப்பு நடைபெற்று வருகிறது. தற்போது திமுக பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனும் உள்ளேதான் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் இங்கே தான் இருக்கிறார். தற்பொழுது அந்த 41 தொகுதிகள் என்னென்ன அந்த 41 தொகுதிகள் என்பது அறிவிக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் 2 முறை பேசிவிட்டார்கள். திமுக சார்பில் அமைந்திருக்கக்கூடிய அந்த 4 பேர் கொண்ட குழுவும், அதாவது காங்கிரஸ் சார்பில் இருக்கப்பட்ட 8 பேர் கொண்ட குழுவும் கிட்டத்தட்ட 2 முறை அந்த 41 தொகுதிகள் எவை என்பது அறிவிக்கப்பட்ட 41 தொகுதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு எந்தெந்த இடங்கள் என்பது குறித்து பேசுவதற்காக 2 முறை அறிவாலயத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்திவிட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த 8 பேர் கொண்ட குழுவும் தனித்தனியே காமராஜர் அரங்கம் மற்றும் சத்தியமூர்த்தி பவனில் பலமுறை அமர்ந்து பேசிவிட்டார்கள். திமுகவிடம் இறுதி பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டதாக தெரிகிறது. திமுக தலைமை அந்த பட்டியல் அந்த 41 பேர் அந்த எந்தெந்த தொகுதி என்பதை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகின்றன. இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான செய்திக்குறிப்பு திமுக தரப்பிலிருந்து வெளிவரும். அதை அதிகாரப்பூர்வமாக இங்க இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் மத்தியில் EV.K. இளங்கோவனும் திமுக பொருளாளர் ஸ்டாலினும் கூட்டாக சேர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, இந்த ரமேஷ், இந்த திமுக கூட்டணியில காங்கிரசுக்கு எந்தெந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போ வெளியிடப்படும்? அது இன்னும் 1 மணி நேரத்திற்கு அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கடந்த தேர்தலில் 63 இடங்களில் போட்டியிட்டார்கள். திமுக கூட்டணியில் 2011 தேர்தலில் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை மயிலாப்பூர், ராயபுரம், திருவிக நகர், அண்ணா நகர் உள்ளிட்ட 4 தொகுதிகள் சென்னையில் ஒதுக்கப்பட்டன. குறிப்பாக பெரும்பாலான இடங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் அதிகமான இடங்கள் ஒதுக்கப்பட்டன. சேலம், கிருஷ்ணகிரி, அதே போல பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடிய பட்டுக்கோட்டை, அதுபோன்ற கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிகப்படியான இடங்கள் ஒதுக்கப்பட்டன. குறிப்பாக விளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல் போன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஏனென்றால் கன்னியாகுமரியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு இருப்பது அந்த அடிப்படையில் அவர்களுக்கு அந்த இடங்கள்லாம் ஒதுக்கப்பட்டன. குறிப்பாக மேலூர் அது போன்ற இடங்கள்லாம் கூட ஒதுக்கப்பட்டன. அந்த 63 இடங்களில் 5 இடங்களில் காங்கிரஸ் கட்சியானது வெற்றி பெற்றது. குறிப்பாக விளவங்கோடு, கிள்ளியூர், குளச்சல், பட்டுக்கோட்டை, ஓசூர் போன்ற தொகுதியெல்லாம் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் அந்த 5 தொகுதிகளும் திரும்ப காங்கிரஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல கோபிச்செட்டிப்பாளையம், அரவக்குறிச்சி போன்ற தொகுதியெல்லாம் கூட காங்கிரஸ் தரப்பில் கேட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஒரு சில தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் அந்த டிமாண்ட் என்ற அடிப்படையில் அந்த தொகுதிக்கு மட்டும் அதிக அளவில் டிமாண்ட் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்காக தான் இந்த 2 நாட்கள் கூட மானதாக சொல்லப்படுகிறது. கடந்த 4ஆம் தேதி குலாம் நபி ஆசாத் தலைமையில் இங்கு பேசும்பொழுது அந்த ஒப்பந்தமானது 41 பேர் கொண்ட பட்டியல் என்பது வெளியானது. அது மட்டும் இல்லாமல் தற்போது காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த பொருளாளர் கூடிய நாசிர் ராமச்சந்திரனும் இங்கு அறிவாலயம் வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திவ்யா, ரமேஷ், SDPI கட்சி கூட்டணியிலிருந்து விலகி இருக்கிற நிலையில அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மற்ற கட்சிக்கு ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது SDPI கட்சியை பொறுத்தவரை அவர்கள் திமுக கூட்டணிக்கு ஆதரவு மட்டுமே தெரிவித்தார்கள். கூட்டணியில் சேர்வதற்கான அந்த பேச்சுவார்த்தை மட்டும்தான் நடைபெற்றது. ஆனால் அவர்களுக்கு எத்தனை இடங்கள் என்பது குறித்து அறிவிப்பு இல்லாமலே இருந்தது. ஒரு முறை அறிவாலயத்தில் திமுக குழுவுடன் SDPI குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அந்த பேச்சுவார்த்தையில் சுமூக முடிவு எட்டப்படவில்லை. எத்தனை தொகுதிகள் என்பது முடிவெடுப்படவில்லை. இந்த நிலையில் தான் அவர்கள் SDPI கட்சி விலகுவதாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் திமுக கூட்டணியில் இதுவரை 58 தொகுதிகள் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. காலையில் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட 4 தொகுதிகளையும் சேர்த்து இதுவரை 58 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை இன்னும் திமுக வசம் 176 இடங்கள் இருக்கிறது. தற்போது வரை நாம் பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டதாக சிலர் சொல்கிறார்கள். 176 தொகுதிகளுக்கு திமுக போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாக காலையில் திமுக பொருளாளர் பேட்டியளித்திருக்கிறார். அது எந்த அளவுக்கு என்பது இதுவரை தெரியவில்லை. இதுவரை பார்த்தோம்னால் கூட்டணி கட்சிகளுக்கு 58 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது காங்கிரசுக்கு 41 இடங்கள், மனிதநேய மக்கள் கட்சிக்கு 5 இடங்கள், இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சிக்கு 5 இடங்கள், அது மட்டும் இல்லாமல் திமுக சின்னத்தில் போட்டியிடக்கூடிய 3
3 தோழமை கட்சிகள், அது பொன்குமாருடைய விவசாய தொழிலாளர்கள் கட்சி, அதே போல பெருந்தலைவர் காமராஜர் கட்சி, அந்த என்ஆர் தனபாலனுக்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் சமூக சமத்துவ படையை சேர்ந்த முன்னாள் IAS அதிகாரி அவர்களுக்கும் சிவகாமி IAS அவர்களும் திமுக சின்னத்தில் போட்டியிடுவார்கள். ஆக மொத்தம் திமுக கூட்டணியில் இதுவரை 58 இடங்கள் தோழமை கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மீதமுள்ள 176 இடங்கள் இருக்கின்றன. ஒரு சில கட்சிகள் ஒதுக்கப்படும் பட்சத்தில் 170 இடங்களுக்கு மேல திமுக இந்த தேர்தலில் போட்டியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தல் எல்லாம் காட்டும் பொழுது அதை விட இந்த தேர்தலில் கடந்த 2011 தேர்தலில் திமுக 124 இடங்களை போட்டிருந்தது. அதுக்கு முந்தைய தேர்தலில் கூட 130 இடங்கள் என்ற அடிப்படையில் போட்டியிடுது. முதன்முறையாக 170 கடந்த 20 ஆண்டுகளில் அதிக அளவில், அதாவது 170 இடங்களுக்கு மேல் போட்டியிடக்கூடிய சூழல் தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். திவ்யா, திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில் வெளியிடப்பட இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செம்மல் நம்மோடு இணைந்திருக்கிறார். திவ்யா, திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொகுதி உடன்பாடு என்பது கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முடிந்திருந்தது. எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடப் போகிறது என்பதை அடையாளம் காணுவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடத்துவதற்காக என்றைக்கு அந்த அறிவிப்பு வெளியானதோ அன்றைய தினமே ஒரு குழு என்பது இருதரப்பிலும் உருவாக்கப்பட்டு அந்த குழு தொடர்ச்சியாக இதுவரை 3 முறை பேசியிருக்கிறார்கள். பேசிய பிறகு இறுதி செய்யப்பட்ட பட்டியலை காங்கிரஸ் கட்சி அதன் தலைமைக்கு அனுப்பி அதன் ஒப்புதலை பெற்று தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வெளியிட இருக்கிறார்கள். அதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவன் உள்ளிட்ட காங்கிரசினுடைய அந்த தேர்தல் பொறுப்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்களும் தற்போது திமுக தலைவர் கருணாநிதியை கோபாலபுரம் இல்லத்தில் சந்தித்து அதன் இறுதி வடிவத்திற்கு ஒப்புதல் பெறுவதற்காக தற்போது அங்கே சென்றிருக்கிறார்கள். நம்ம செய்தியாளர் ரமேஷிடம் தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது விரைவில் அறிவிக்கப்பட்டது. அதன் பின்பு எத்தனை தொகுதிகள் என்பதும் சற்று ஒரு நீண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது என்பதை அடையாளம் காணுவதற்கு சற்று தாமதம் ஏற்பட்டதாகவும் சில இடங்களில் சிக்கல் இருந்ததாகவும் சொல்லப்பட்டது. எந்த இடத்தில் இரு கட்சிகளிடையே சிக்கல் இருந்தது? தற்போது EVK வரக்கூடிய அந்த நேரடி காட்சியில் நீங்கள் காட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எந்த இடத்தில் சிக்கல் இருந்ததுன்னு சொல்ல முடியுமா ரமேஷ்? அதாவது கடந்த தேர்தலை போலவே கடந்த முறை 63 இடங்கள் ஒதுக்கப்பட்டாலும் 5 முறைக்கு மேலாக அறிவாலயத்தில் திமுக குழுவுடன் காங்கிரஸ் குழு பேச்சுவார்த்தை நடத்தியது. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அவர்களுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறார்கள், பல்வேறு அணிகள் இருக்கிறார்கள். அந்த அணியை சார்ந்த தலைவர்கள் அந்தந்த ஆதரவாளர்களுக்கு சில தொகுதிகளை கேட்பது வழக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அதற்கான காலதாமதங்கள் ஏற்பட்டதாக கடந்த முறை சொல்லப்பட்டது. இந்த முறையும் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. குறிப்பாக ஒரு சில தலைவர்களுடைய ஆதரவாளர்கள் அந்தந்த குறிப்பிட்ட தொகுதியிலே சிலர், குறிப்பாக ராயபுரம் கடந்த முறை ராயபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். மீண்டும் அவர் அந்த தொகுதியில் கேட்பதாக சொல்லப்படுகிறது. அதேபோல மத்திய சென்னை மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ரங்கபாசியம் அண்ணா நகர் தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே அவர் அண்ணா நகர் தொகுதியில் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்த முறை ஒதுக்கப்பட்டது. ஆனால் கடந்த முறை ரங்கபாசியம் போட்டியிடவில்லை. அவர் EVK ஆதரவாளர் என்று பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் டி நகர் தொகுதியும் கடந்த முறை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டது. டாக்டர் செல்லகுமார் அங்கு போட்டியிட்டார். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்தவரை தங்கபாலு போட்டியிட்டார். அந்த தொகுதியும் திருப்பியும் கேட்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இது போன்றெல்லாம் சிக்கல் இருக்கிறது. குறிப்பாக சவுத் சைடு தென் மாவட்டங்களை பார்க்கும் பொழுது விஜயதாரணி MLA மீண்டும் மகளிர் காங்கிரஸ் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் உடைய பொதுச் செயலாளர் ஆகியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் விளவங்கோடு தொகுதி தேவைப்படுகிறது என்ற அடிப்படையில் அந்த தொகுதியை மீண்டும் கேட்டார்கள். அதே போல குளச்சல், அதே போல பிரின்ஸ் தற்போது MLA இருக்கிறார், அவர் அந்த தொகுதியை கேட்டார். இது போன்ற பல்வேறு சிக்கல்கள் காங்கிரஸ் தரப்பில் இருக்கிறது. இந்த தொகுதி எல்லாம் இவர்கள் தான் என்று சொல்லப்படுகிறது. குறிப்பாக சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, சிவகங்கை போன்ற தொகுதி எல்லாம் சிதம்பரனுடைய ஆதரவாளர்கள் கேட்பதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக மயிலாப்பூர் தொகுதியில் கூட கராத்தே தியாகராஜன் தொடர்ந்து கேட்டு வருகிறார். அவருக்கும் அவர் சிதம்பரம் ஆதரவாளரால் பார்க்கப்படுகிறார். அதே போன்ற சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல கோபிச்செட்டிப்பாளையத்தில் EVK இளங்கோவனுடைய சொந்த ஊர் இருக்கிறதால் அவர் அந்த தொகுதியை அவருடைய ஆதரவாளருக்கு கேட்பதாக சொல்லப்படுகிறது. அரவக்குறிச்சி தொகுதியை பொறுத்து கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிமணி அங்கு பணியாற்றி வருகிறார். அவரும் அந்த தொகுதியை கேட்பதாக சொல்லப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை பல்வேறு கோட்டாக்கள் இருக்கிறது. அகில இந்திய தலைமையை ஒதுக்கக்கூடிய கோட்டாகவும் இருக்கிறது. தமிழக தலைவர்கள் சிலர் பார்த்து ஒதுக்கக்கூடிய கோட்டாக்களும் இருக்கிறது. இதெல்லாம் தான் பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கடந்த முறையை காட்டிலும் இந்த முறை கூடுதலாகவே இந்த நேரம் என்பது சீக்கிரமாக பேசி முடித்து விட்டார்கள் என்றுதான் காங்கிரஸ் வட்டாரங்கள் நமக்கு சொல்கிறார்கள். கடந்த முறை 63 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 நாட்கள் ஆகி அந்த எந்தெந்த தொகுதிகள் என்பது அடையாளம் காண்பதற்கானது அந்த 63 தொகுதிகளுக்கும் நிறைய நேரம் ஆகியது. கிட்டத்தட்ட அதுக்கும் 3-4 முறை திமுக சார்பிலும் அதிமுக சார்பிலும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அதற்கு பிறகுதான் 63 தொகுதிகள் என்பது உறுதியான இந்த நிலையில் தற்போது இது கடந்த முறையை காட்டிலும் 2-3 நாட்களில் முடிவாகிவிட்டது என்று சொன்னாலும் கூட இந்த முறை சீக்கிரமாக வெளியிட்டது என்று சொல்ல
சொல்லலாம். திமுகவை பொறுத்தவரை என்ன பிரச்சனை, தோழமை கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் என்பதை நாம் வரையறுத்து விட்டால் நம்முடைய வேலையை அதாவது சீக்கிரமாக ஆரம்பித்துள்ளோம். இன்னும் ஏற்கனவே அதிமுக சார்பில் தேர்வாளர் பட்டியல் வெளியிடப்பட்டு விட்டது. அதே போல பிரச்சார தேதியெல்லாம் வகுக்கப்பட்டு விட்டன. திமுகவுக்கும் பிரதான எதிர்க்கட்சி என்ற அடிப்படையில் அவர்களும் பழைய நிறைய தேர்தல் அறிக்கை பணிகள் இருக்கிறது. பிரச்சாரத்தை இரண்டு தலைவர்கள் பல முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். குறிப்பாக பேராசிரியர் உட்பட முக்கிய தலைவர்கள் இருக்கிறார்கள். தலைவர் கருணாநிதி, பொருளாளர் ஸ்டாலின் அவருடைய பிரச்சார பயணத்தை எல்லாம் வகுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. அதற்காக தான் அவர்கள் இந்த பட்டியல் வெளியிடும் விவகாரத்தை சீக்கிரமாக முடிக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். நாளைக்கு மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளுக்கும் தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் கேட்டது போல இதுதான் காரணம். அதாவது கடந்த முறையை காட்டிலும் சீக்கிரமாக இந்த முறை முடிக்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் ஆனதை நம்மால் பார்க்க முடிகிறது. செம்மல்.